ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி வித் சோஃபியா. டுடே என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களோட மந்த்லி க்ராசரிஸ் ஷாப்பிங். மந்த்லினா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா 4 மந்த் ஒன்ஸ் தான் வந்து நாங்கள் க்ராசரிஸ்லாம் வாங்குவோம். ஏன் அப்படின்னா, எங்களது கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறங்காட்டிக்கு எங்களுக்கு நிறையா திங்ஸ் தேவைப்படும். அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ்னால் ரொம்ப டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் 4 மந்த் ஒன்ஸ் வந்து நாங்கள் வாங்கி வச்சுக்குவோம். கொஞ்சம் பல்க் குவான்டிட்டிலேயே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். இன்றைக்கி அதுக்கு தான் போயிருக்கோம். டிமார்ட் போயிருந்தோம். எல்லா க்ராசரிஸ்லாம் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. சரி, இந்த 4 மந்த்துக்கு தேவையானதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் எல்லாம் வாங்கிட்டுருக்கோம். டிமார்ட்டில் சொல்லவே வேணாம். நம்ம 10 பொருள் எடுக்க போனால் அங்கே போயிட்டு 20 பொருள் எடுத்துகிட்டு வருவோம். அந்த மாதிரி தான் நாங்களும் கொஞ்சம் தேவைன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அப்புறம் விலைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம கம்மியாக ஒரு பொருள் 2 பொருள் வாங்கும்போது நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் டிமார்ட்டில் நாங்கள் ஃபுல் ஒரு 4 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி வாங்குறங்காட்டிக்கு எங்களுக்கு கொஞ்சம் ரீசனபுளாக தான் இருக்கும். எல்லாம் வாங்கிட்டு வரும்போதே நைட்டு 8:00 கிட்ட ஆயிடுச்சு. குட்டீஸ்க்கெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட வச்சு எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டு இதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லி வந்துட்டோம். பார்த்தாலே பயமாக இருக்குங்க. அவ்வளோ திங்ஸ் எல்லாம் எடுக்க ஃபஸ்ட் எடுத்ததெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒவ்வொன்றா எடுத்து எது இதில் கொட்டி வைக்கணும்னு சொல்லி கொட்டி வச்சோம். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எல்லாமே அதிகமாக வாங்கிக்குவோம். இப்போ கோதுமை மாவுனா ஒரு 10 கேஜி, அப்புறம் உளுந்து, கடலைப்பருப்பு, பச்சைப்பயிறு அந்த மாதிரி எல்லாமே மேக்ஸிமம் 3 to 4 கேஜியில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா அப்போ தான் 4 மந்த் பேபிஸ்லாம் இருக்கிறங்காட்டி டக்குன்னு நம்ம ஏதாவது தேவைப்படுது அவங்களுக்கு அப்படின்னா உடனே செஞ்சு கொடுத்துட முடியும். அதனால் எல்லாத்தையுமே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் நிறையா. அடிக்கடி நம்ம கடைக்கு போக தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வச்சிட்டோம்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், முடிச்சிடலான்னு பார்த்தோம். ஆனால் ரொம்ப டைம் இழுத்துருச்சு. நாங்கள் இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போதே எங்களுக்கு ஒரு 2:00 கிட்ட ஆயிடுச்சு. எல்லாம் பாக்ஸில் மாற்றி வைக்கிறதுக்கே. அதுக்கப்புறம் நாங்கள் க்ளீன் பண்ணோம். கிச்சன் வேறு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து ஓர்சல் பண்ணிவிட்டு கிச்சனில் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் தூங்க போகும்போதே அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா 3:00 கிட்ட ஆயிடுச்சு. அந்தளவுக்கு அது டைம் ஆயிடுச்சு. ஏன்னா பகலில் பண்ணோன்னா குழந்தைங்க இருக்கிறங்காட்டிக்கு பண்ண முடியாது, அவங்களையும் பார்க்கணும். அதே சமயம் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண முடியாது. அதனால தான் மோஸ்ட்லி நாங்கள் நிறையா ஒர்க் என்ன பண்ணுவோன்னா, நைட்டு அவங்க எல்லாத்தையும் சாப்பாடு வச்சு தூங்க வச்சுட்டு நைட்டு ஒரு 9:00 மேலே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10:00 க்ளீன் பண்ணுறது, இல்லை இந்த மாதிரி க்ராசரிஸ் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் நாங்கள் அந்த டைமில் தான் பார்த்துக்குவோம். ரொம்ப குழந்தைங்களா இருக்கிறங்காட்டிக்கு நம்ம அவங்கள வச்சுட்டு ஒர்க்கு பண்ண முடியாது. ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு பக்கம் வச்சு ஓர்சல் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் அது அன்ஈவனாக இருக்குது. நம்ம இன்றைக்கி கன்டினியூ பண்ணும்போது எல்லாத்துக்கும் பாக்ஸ் மாற்றி நீட்டாக பண்ணி அரேஞ்ச் பண்ணோம் எல்லாத்தையும். எங்களால் இந்த டைமுக்கு இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. கம்ப்ளீட்டாக வாங்கிட்டு வந்த க்ராசரிஸ்லாம் அந்த இடத்துல செட் பண்ணியாச்சு. நாளைலேருந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் 4 மந்த் வரைக்கும் நம்மளுக்கு இது எல்லாமே ஓகேயான ஒன்று தான். இதில் ஏதோ 1, 2 குறையலாம். அது அப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படுறப்ப வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வீடியோ நிறையா பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறையா பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.